Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. Hotstar Specials உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் now streaming on Disney Plus Hotstar. நீங்க போய் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாச்சா? ஒரு பட்டாசு தொழிற்சாலையில தொழிலாளி விபத்துல சாகுறான். அவனுக்கு 1 லட்சம் 2 லட்சம். ஆனா கள்ளச்சாராய சாவுல 24 ஹவர்ஸ்க்குள்ள அமைச்சர் உதயநிதி போய் நேரா உங்க பேர் என்ன இந்த 10 லட்சம் உங்க பேர் என்ன உங்க பேர். ஓ இது என்ன கணக்கு? போன முறை தயாரிச்ச ஒருத்தர் இறந்து போனாரு. அவருக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய். இது முழுக்க தமிழக அரசோடைய திமுக அரசோடைய தோல்வி. கனிமொழி அக்கா கேட்டா நாங்க 2016 தானே சொன்னோம், 21 சொன்னோம். அது போன தேர்தல் அறிக்கை, எந்த தேர்தல் அறிக்கை கிடையாது. அவ அந்த மதுவிலக்கு பிரிவு என்ன செய்யுது? இன்னைக்கு எனக்கு விஷுவல் ஒன்று வந்துருச்சுங்க. சேலத்துல பாக்கெட் பால் பாக்கெட் மாதிரி டோர் டெலிவரி பண்ணிட்டு போறாங்க பாக்கெட் சாராயம். உங்க ஊர்ல நம்ம உங்க கண்ணு முன்னாடி உங்க ஆட்சியில கள்ளச்சாராயத்துக்கு 40-50 பேர் இறந்துட்டாங்க. இப்போ அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க? போலீஸ் ஆஃபீஸர் சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் தான் பொறுப்பா? கலெக்டருக்கு பொறுப்பு கிடையாதா? அந்த மாவட்ட அமைச்சர்களுக்கு பொறுப்பு கிடையாதா? அங்க இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு கிடையாதா? எம்எல்ஏக்களுக்கு பொறுப்பு கிடையாது? எம்பிகளுக்கு யாருக்குமே தெரியாதா? அது இன்னார் வித்தாரு, இன்னார் குடிச்சாரு, இன்னார் செத்தாரு, கிளியரா இருக்கு. அவரை பிடிச்சி தண்டனை கொண்டு வரல. அந்த கேஸை டே பை டே கொண்டு வந்து இன்னைக்கு அவருக்கு ஒரு மரண தண்டனை கொடுத்திருந்தாங்க, இல்ல இன்னைக்கு அவருக்கு ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு 4 பேருக்கு சாராயம் விற்கிறதுக்கு அச்சம் வருமா வராதா? இப்ப நம்மள மாதிரி வித்த ஒருத்தன் ஜெயிலுக்கு போயிட்டான், செத்து போயிட்டான், ஆயுள் தண்டனை வச்சுட்டாங்க, காலத்துக்கு வெளியே வர முடியாது. நமக்கு எங்கடா பம்முன்னு பேசுவாங்களா மாட்டாங்களா? அவன் பெயில வந்துட்டான், அவன் ஜம்முன்னு இருக்கான், ஒன்னும் பிரச்சனை இல்லை, 1 வருஷம் ஆச்சு எந்த கேஸ் அப்படின்னா திருப்பி அடுத்தவங்க மட்டும் தான் செய்வாங்க. சொன்ன அந்த அரசியல் தலையீடு உள்ளது. பண்றவன் நம்ம கட்சிக்காரனா இருப்பான், பண்றவன் நம்மளா இருப்பான், பண்றவன் நம்ம சமூகமா இருப்பான், பண்றவன் நமக்கு மாமூல் கொடுக்குறவனா இருப்பான், பண்றவன் மிரட்டிடுவான், வெட்டிடுவான், பிரச்சனை பண்ணிடுவான் அப்படின்னு இருக்கும். நான் அச்சமற்ற தன்மை எப்படி வருதுன்னு கேட்கு. பட்டப்பகல்ல போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல 200 பேருக்கு 24 நேரத்துல சரக்கு கொடுக்கறதுக்கான தைரியம் எப்படி வந்துச்சு நான் கேட்கு. நான் இப்ப கெட்டவன் இல்லைன்னு சொல்ல, கெட்டவன் எல்லா காலத்திலும் இருப்பான். கெட்டவன் இப்ப அச்சமற்று திரியறான்ற. வணக்கம் சார். மறுபடியும் திமுக ஆட்சியில் 2வது முறையாக கள்ளச்சாராயம்னு சொல்கிறது, விசச்சாராயம்னு சொல்லலாம். விசச்சாராயம் மருந்து இத்தனை பள்ளி 35க்கும் மேற்பட்ட உயிர்கள். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறப்ப கிட்டத்தட்ட 39 வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது ஆட்சியர்கள் மேலே நம்ம அதாவது அரசு மேலே குறை சொல்கிறதா, இல்லை மாவட்ட நிர்வாக சீர்கேடா? இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? ஃபஸ்ட்டு அந்த கோணத்துலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது 40 பேர் டேலி இப்போ எனக்கு என்னுடைய ரிப்போர்ட்டர் சொன்னாங்க. 40 பேர் இப்போ வந்திருக்காங்க. சேலத்தில், ஜிப்மரில், கள்ளக்குறிச்சியில், விழுப்புரத்துலேருந்து ஒவ்வொரு ஊர்லேயும் டேலி கூட்டிகிட்டே இருக்குது. இது எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரியல. 40ஓடு நிற்காதுன்னு அச்சமாகவும் இருக்குது. நம்ம பேசிட்டு முடியும் போது என்னவாக இருந்தோம் நிற்குமோ அப்படின்னு தெரியல. ஏன்னா ஜூன் 19 காலையில் 6 மணிக்கு முதல் டெத் கவுண்ட் ஆகுது. 36 ஹவர்ஸுக்குள்ளே 40 நிற்குது. ஸோ எவ்வளோ கணக்கு? 150 பேர் கிட்ட, இன்னும் ஆவரேஜ் 150 பேர் கிட்ட அட்மிட் ஆகிருக்கிறாங்க. 40 இருக்குது. எங்கே போய் முடிய போகுது தெரியல. ரொம்ப கவலைக்குரிய விஷயமா இருக்குது. இது அரசாங்கமா மாவட்டமாங்கிற பிரிவே கிடையாது. மாவட்டம் தான் அரசாங்கம். இது நம்மளாம் சொந்த ஒன்றிய அரசு அந்த மாதிரி சம்பந்தம் இல்லாத அரசு கிடையாது. மாவட்ட நிர்வாகம் தான் மாநில அரசு, மாநில அரசு தான் மாவட்ட நிர்வாகம். ரெண்டு எப்படி பிரிப்பீங்க? மாவட்ட நிர்வாகங்கிறது தனி ஆட்சி கிடையாதுல்ல, அது தமிழக அரசோட நீட்சி தானே. இதுக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, இதுக்கு ஒரு கலெக்டர் இருக்கிறாரு, இதுக்கு ஒரு எஸ்பி இருக்கிறாரு, இதெல்லாம் அப்பாயின்ட் பண்ண தமிழ்நாடு அரசு. இது எல்லாமே ஒரே சிஸ்டத்துக்குள்ள இயங்குது. இது நம்முடைய இடம், நம்முடைய மாவட்டம், ஒருங்கிணைந்த விஷயம் தானே. இதில் என்ன உங்களுக்கு குழப்பம் இருக்குது? இது முழுக்க தமிழக அரசோடைய திமுக அரசோடைய தோல்வி. அதுக்கு ஒரு கலெக்டரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ, ஒரு எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணுறதோலாம் முடியாது. அதற்கு மேலே பெருசாக ஏதாவது செஞ்சால் தான் 4 பேருக்காக கொஞ்சமாவது ஒரு அச்சம் நிற்கும். அத்திப்புத்த மாதிரி 50 ஆண்டுகளில் ஒரு சம்பவம் கிடையாது. 1 வருஷம் முன்னாடி இதே மாதிரி இறந்துருக்குறாங்க. அப்புறம் திருப்பி அதே மாதிரி இப்போ ஜூன் மாதம் இறக்குறாங்க. இது என்ன கணக்கு? அப்போ அதுவும் இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்தில் நடந்திருக்கு. 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் போலீஸ் ஸ்டேஷன்றாங்க. அப்போ இது யாருக்காவது தெரியாது நினைக்கல. கிட்டத்தட்ட 150 பேர் உடம்பு முடியலன்னு போய் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. இப்போ உடம்பு பரவாயில்லாமல் சில பேர் தாங்கியிருப்பாங்க, சிலர் கம்மியா குடிச்சிருப்பாங்க, சில பேர் ஏஜ் நல்லா இருந்திருக்கும். அந்த மாதிரி பெட்டெல்லாம் இன்னும் எவ்வளவு பேர் குடிச்சிருப்பாங்க? அப்போ ஒரு ஆவரேஜா 150ல 200 பேர் மட்டும் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு 200 பேர் ஒரு நாள்ல குடிச்சிருக்காங்கன்னா அந்த டியூரேஷன் தெரியுது. உங்களுக்கு 24 நேரம் கடை கிடையாது. அப்ப காலைல ஒரு 9-10 மணிக்கு திறக்கிறான், ஒரு கடையில் வைக்கிறான், சாயந்தரம் ராத்திரி 10 மணி நேரம் கிடைக்கிறான். இந்த 12 மணி நேரத்துக்குள்ள 200 பேர் குடிக்கிற மாதிரி கியூல நின்று தான் வாங்கியிருக்க முடியும் நீங்க. ஸோ ஒருத்தர் போனாரு, ஒளிஞ்சு பறஞ்சு வாங்கினாரு, அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு இன்னொருத்தர் போனாரு. அப்படி கிடையாது. அப்ப நீங்க 24 நேரத்தில் நீங்க 12 பேர் தான் கொடுத்துருக்க முடியும். 12 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு 200 பேர் குடிச்சிருக்காங்க. ஜஸ்ட் இமேஜின். பாக்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. நீங்க ஒரு கிளாஸ்ல எடுத்து மோண்டு நீங்க கொடுக்கல, உங்களுக்கு புரியுங்களா? அப்ப அந்த இடத்துல கொடுத்தாங்கன்னா கள்ளச்சாராயம் இது பாக்கெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இடத்துல மேனுஃபேக்சரிங், இன்னொரு இடத்துல சீலிங், இன்னொரு இடத்துல பேக்கிங், இன்னொரு இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன், இவ்வளவு நடந்துட்டு இருக்கு. இது ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி நடந்திருக்கு. இது எதுவுமே உங்களுக்கு தெரியலன்னு சொன்னாங்கன்னா அப்ப நம்ம என்ன சொல்லுது? நம்ம மதுவிலக்கு ஏன் கொண்டு வர மாட்டேன்றாங்க? கனிமொழி அக்கா கேட்டா நாங்க 2016 தானே சொன்னோம், 21 சொன்னோமா, அது போன தேர்தல் அறிக்கை, எந்த தேர்தல் அறிக்கை கிடையாது. ஏன் கொண்டு வர மாட்டேன்னாங்க? அப்ப கலைஞர் இருக்கும்போது சொன்னாரு,
வந்து நெருப்பா இருந்து நாம மட்டும் கற்பூரமா இருக்க முடியாது. ஆந்திரால, தெலுங்கானால, புதுச்சேரியில, கர்நாடகால எல்லா இடத்துலயுமே மது இருக்குது. அப்ப நாம மட்டும் மது இருக்க முடியும். ஏன்னா கள்ளச்சாராயம் வந்து உயிர் பலியார். இப்ப நீங்க டாஸ்மாக் தெருவுக்கு டாஸ்மாக் இல்லாத ஊர் எங்கேயா இருக்கா? இங்க தமிழ்நாட்டில் லைப்ரரியோட எண்ணிக்கை நீங்க கேட்கணும். தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடையோட எண்ணிக்கை கேட்கணும். நம்ம எதை நோக்கி போறோங்கிறது இது ஒண்ணு போது. இந்த ஒரு டேட்டா போதும். தமிழ்நாட்டில் எவ்வளவு லைப்ரரி இருக்குன்னு தேடுங்க. தமிழ்நாட்டில் எவ்வளவு டாஸ்மாக் கடை இருக்குன்னு தேடுங்க. மூடின கடையை திறக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுது கவர்மெண்ட். இந்தியாவில் தினந்தோறும் மது குடிச்சு ஒரு நாளைக்கு 350 பேர் இறக்குறாங்க. மது குடிச்சு ஆல்கஹால்னால மரணம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 350. தமிழ்நாட்டில் 30 நடக்கு. நீங்க இன்னைக்கு ஒரு 40 நடந்து பேசிட்டு இருக்கோமே. இது கள்ளக்குறிச்சியில கருணாபுரம்ங்கிற ஒரு ஏரியால நமக்கு தெரியாமல கவனத்திலே பெறாம தமிழ்நாட்டிலே 30 பேர் சராசரியா இறக்குறாங்க. நீங்க நான் சொல்ல வெறும் 10% ஆஃப் நம்ம இந்தியா தான். இந்தியாவில் 330 பேர் வந்து ஒரு நாளைக்கு குடியினால இறக்குறாங்க. இந்த குடி வந்து விஷச்சாராயமா இருந்ததுனால ஒரே நாள்ல மரணம் ஆயிடுச்சு. நாம சொல்ற அந்த டாஸ்மாக்னால குடி வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தெரியும். ஆனா அதோட ஆவரேஜ் என்ன இருக்குது? பெர் டே 30. சோ நீங்க டாஸ்மாக்னால ஒரு மரணம், கள்ளச்சாராயத்தினால ஒரு மரணம், அப்ப நீ எதை சாதிச்சீங்கன்னு கேக்குறேன். இதுல நீங்க சொன்ன மாதிரி இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு அருகிலேயே நடந்திருக்குன்றதுதான் பெரிய குற்றச்சாட்டாவும் இருக்கு. இதுல ஆளுங்கட்சியினரும் இதுக்கு உடந்தையா இருந்திருக்காங்க. அது கள்ளச்சாராயம் காய்ச்சலாம் கைது செய்யப்பட்டவருக்கும் கட்சிக்கும் வந்துட்டு சம்பந்தம் இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு கட்சின்னு பாத்தீங்கன்னா எல்லா கட்சிக்குமே இருக்கும், அல்லது பெரும்பான்மையான கட்சிக்கு இருக்கும். ஏன்னா ரவுடி, தாதா, வட்டிக்கு வாங்குறவன், சாராயம் விற்கிறவன், மணல் கொள்ளை பண்றவன், இதை மாதிரி தவறான வேலைகள் பண்றவங்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு கட்சி சார்பாக இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு வேற கட்சி வரும். ஸோ நாளைக்கு வேற கட்சி வந்தா நீங்க பண்ணிக்கணும் விடுவானா? இன்னைக்கு நான் சாராயம் விற்கிறேன், நாளைக்கு வேற கொண்டு நீங்க வித்துக்கணும் விடுவானா? நாளைக்கு நான் தான் விற்கணும். எப்படி நீங்க கண்ணை திறந்து அலோவ் பண்ணி நீங்க என்ன சொன்னீங்க? நான் மதுவிலக்கு கொண்டு வந்தா கள்ளச்சாராயம் பெருகிறீங்க. உங்க ஊர்ல நம்ம உங்க கண்ணு முன்னாடி உங்க ஆட்சியில கள்ளச்சாராயத்துக்கு 40-50 பேர் இறந்துட்டாங்க. இப்போ 40-60 பேர் இறந்துட்டாங்க நம்ம கணக்குல. போன வருஷமும் இந்த வருஷம். அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க? இவங்கள்ட்ட எல்லா அதிகாரமும் இருக்குது, முழுமையான கட்டுப்பாடுகள் இருக்குது. ஸோ கைமீறி போச்சு, தெரியாம போச்சு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேட்பேன். நீங்க வந்து உங்களுடைய கட்சிக்காரர் பண்றா அது இன்னும் மோசம். உங்க ஆட்சியில் தொடர்ந்து அதிகமாக நடக்குதா இன்னும் மோசம். நீங்க சொல்ற புள்ளி விவரங்கள்லாம் அவர்கள் தங்களை சீர்திருத்தி பார்த்துக்கணும். நீங்க போயிட்டு 10 லட்ச ரூபா கொடுத்தாச்சா? ஒரு பட்டாசு தொழிற்சாலையில ஒரு தொழிலாளி வேலை பார்த்து அதுல விபத்துல சாகுறான். அவனுக்கு 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம். போன முறை தினமலர் நியூஸ் போட்டிருந்தாங்க, கடந்த முறை வந்து சிவாசில இறந்தவங்களுக்கு இன்னும் நிவாரண நிதியா போய் சேரல அப்படின்ட்டு. ஆனா கள்ளச்சாராய சாவுல 24 ஹவர்ஸ்க்குள்ள அமைச்சர் உதயநிதி போய் நேர 10 லட்ச ரூபா வரிசையா பள்ளிக்கூடத்தில் உட்கார வச்சுட்டு எல்லா கணவன் இழந்த மனைவிகள், குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே 10 ரூபா கொடுத்தாங்க. உங்க பேர் என்ன? இந்த 10 லட்சம். உங்க பேர் என்ன? இது என்ன கணக்கு? அப்ப நீங்க தொழில் ஒரு வேலை பார்க்கும் போது உழைக்கும் போது ஒருத்தர் இறந்தா 1 லட்சம் 2 லட்சம். கள்ளத்தனமா விஷச்சாராயத்தை திருட்டுத்தனமா தவறா குடிச்சு ஒருத்தர் இருந்தா 10 லட்சம். உங்களுடைய நிர்வாகிகள் நீங்க அபராதம் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க? நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நீங்க உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப ஒருத்தர் உழைக்கிறவனுக்கான மரியாதை என்ன இருக்கு? இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, கடந்த முறையும் இதே போன்று 10 லட்சம் வழங்கப்பட்டது, இந்த தடவையும் அதே போன்று வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்ப அவங்க வந்து ஒத்துக்கவே இல்லை. இது கள்ளச்சாராய மரணம் இல்லைன்னு கலெக்டர் வந்து முதல்ல சொன்னாரு. அதுக்கப்புறம் அவரே மாத்தி விட்டாங்க. ஒருத்தர் இது வந்து கள்ளச்சாராய சாவு இல்லைன்னு சொன்னாருன்னா அது வந்து போய் முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற முயற்சி. இதை வந்து நிர்வாக சீர்கேட மறைக்கிறதுக்காக அதை பண்றாங்கன்னு எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கிடையாது. அவங்க வந்து ஆமான்னு சொன்னா கவர்மெண்ட் கெட்ட பேர் ஓர் பண்ணிக்கிறாங்க. இதை விட கெட்ட பேர் வேற என்ன வேண்டி இருக்கு? நீங்க 4 புற சாராயத்தை விட்டுட்டு ஓட விட்டுட்டு அப்புறம் கவர்மெண்ட் கெட்ட பேர் கவலை பண்ணிருக்கு. நீங்க வந்து கவர்மெண்ட் நல்ல பேர் வரணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா முதல்ல நீங்க தடுத்துக்கணும். இப்போ இந்த கலெக்டர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க. அவர் என்ன செய்வாரு? வேற ஒரு மாவட்டத்துக்கு போய் கள்ளச்சாராயத்தை என்கரேஜ் பண்ணுவாரா? இப்போ இந்த ஆஃபீஸர் வந்து போலீஸ் ஆஃபீஸர் சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் தான் பொறுப்பா? கலெக்டருக்கு பொறுப்பு கிடையாதா? அந்த மாவட்ட அமைச்சர்களுக்கு பொறுப்பு கிடையாதா? அங்க இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு கிடையாதா? எம்எல்ஏக்களுக்கு பொறுப்பு கிடையாது? எம்பிகளுக்கு யாருக்குமே தெரியாது. அது தமிழக எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, எங்க கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ எஸ்பிட்ட புகார் கொடுத்திருக்கிறாரு, இந்த மாதிரி மாவட்டம் நிறைய வந்து கள்ளச்சாராயம் ஓடுதல் கொடுத்திருக்கிறாரு, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? பதில் சொல்லுங்க. ஒரு டைரக்டான குற்றச்சாட்டு. எங்க எம்எல்ஏ பேரை சொல்லி எங்க எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காருங்க, எஸ்பிட்ட கொடுக்குறாரு. என்ன சொல்ல போறீங்க? அப்ப இதுல வந்து ஒருத்தரை காப்பாத்த இது என்ன கணக்கு? அமீர் அவர்கள் வந்து சொல்றாரு, இயக்குனர், திரைப்பட இயக்குனர் அமீர் சொல்றாரு, இது வந்து இதை விட கேவலம் வேற இல்லைங்கிறார். நீங்க தவறான விஷயத்தை செஞ்சவங்களை நீங்க ஊக்கப்படுத்துறீங்க. போன முறை ஒரு காமெடி நடந்தா சொன்னாங்க. அதுல வந்து அந்த மது தயாரிச்ச ஒருத்தர் இறந்து போனாரு, அவருக்கு ஒரு 10 லட்ச ரூபா. என்ன கணக்கு உங்களுக்கு? அப்ப நீங்க என்ன சிக்னல் கொடுக்குறீங்க? இது அந்த அரசாங்கத்தில் உள்ளதை குடிக்க மாட்டேன்னு சொல்லி தனியா போய் குடிச்சு வந்திருக்காரு. அப்ப அவங்க தனியா அவங்களுக்கு தெரியாதா இது வந்து கள்ளச்சாராயம்னு? அப்ப கள்ளச்சாராயம் குடிச்சவங்க வித்தவங்க எல்லாருமே என்கரேஜ் பண்ணிருக்காங்க. நீங்க அந்த 3 பேர் அரெஸ்ட் ஆனவங்க பாருங்க, கணவன் மனைவி அவருடைய தம்பி, அந்த 3 பேர் பாருங்க, அவங்க தனியா பண்ற மாதிரியா தெரியுது? அவங்க ஆக்சுவலா தொழிலாளர்கள் மாதிரி தெரியுது. அவங்க வந்து காய்ச்சி கிட்டு இருந்தவங்க. அவங்க தனியா காய்ச்சினா முடிஞ்சு வச்சா நீங்க காய்ச்ச முடியும், நான் காய்ச்ச முடியும்.
காய்ச்சலுங்கிற ஒரு டெக்னாலஜி கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு பின்புலம் வேணும் இல்லையா? நீங்க பகிரங்கமா நாள் முழுக்க ஒரு இடத்துல சாராயம் வச்சு வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு துணிச்சல் இல்லாம இருக்குமா? அப்ப பின்னாடி பேக் சப்போர்ட் இல்லாம இருக்குமா? நீங்க ஒவ்வொரு முறையும் வந்து 2 தொழிலாளிகள் போட்டு பிடிச்சி வச்சுட்டு நான் ஒரு லாரி வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அந்த டிரைவரை பிடிப்பாங்க, இல்லாட்டி கிளீனர் பிடிப்பாங்க, முடிச்சு வச்சு கணக்கு காட்டியாச்சுமாங்க. இதை வச்சு என்ன செய்வீங்க நீங்க? பிரேமலதா அவர்கள் இதே போன்று எதிர்ப்பை பதிவு பண்ணிருக்காங்க. ஆனா அதிமுக வந்து 25 லட்சம் கொடுக்கணுங்கிறாங்க, மாதம் 5000 நாங்க தருவோம் அப்படின்லாம் சொல்றாங்க. இப்ப இவங்களும் சேர்ந்து தான் என்கரேஜ் பண்றாங்க. அத்தனை பேருமே பரம ஏழைகள், உண்மையிலே கஞ்சிக்குள் இல்லாதவங்க. அந்த கள்ளக்குறிச்சியில கருணாபுரம் பகுதியில் பார்த்தா உண்மையிலே கண் கலங்குது. அவங்க எல்லாருமே ஏற்கனவே தெருவில் தான் இருக்கிறாங்க. அது அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் இல்ல, பந்தல் போடுறதுக்கு ஆள் இல்ல. அந்த ஊரே நம்ம 40 போய் நிக்குது. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது அவங்க எதுக்குமே வழி இல்லாம ஏழைகள் மாற்று கருத்தே இல்லை. அவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கைது கொண்டு மாற்று. ஆனால் நீங்க தவறுகளை ஊக்கப்படுத்திட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க வந்து இது மூலம் மறைக்க விரும்புறீங்களா? அது கையோட இப்ப நான் அழுகிறது கூட நேரம் இல்லாம அவங்களை பூரா 27 பேர் வரிசையா உட்கார வச்சு அவங்க கணவன் மனைவி இறந்துருந்தாங்க கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து அழுவாங்களா? இப்ப வரிசையில் வந்து உட்காந்துருப்பாங்களா? ஹாஸ்பிட்டல்ல போய் எல்லா கட்சிகளும் பாக்குறாங்க. எல்லாமே ஒரு டிராமா மாதிரி, ஒரு படம் மாதிரி, காட்சி மாதிரி போயிட்டு எல்லா தலைவரும் ஹாஸ்பிட்டல். எந்த தலைவரும் ஹாஸ்பிட்டல் வரக்கூடாதுன்னு சொல்லணும். நீங்க எந்த தலைவரும் நீங்க வாங்க இரங்கல் தெரியும்னா வீட்டுக்கு போங்க, ஹாஸ்பிட்டல் வரக்கூடாது. ஏன் ஹாஸ்பிட்டல் அவங்க மட்டும் படுத்துக்கிறது, இன்னும் 1000 பேஷண்ட் படுத்துக்கிறாங்க. இங்க ஒரு தலைவர் போனா அது அமைச்சரா இருக்கட்டும், எதிர்கட்சியா இருக்கட்டும், அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும், யாருக்கு போனாலும் 50 கேமரா பின்னாடி போய் நிற்கும். அந்த பேஷண்ட் மேலே மண்டல நிக்குது. நான் விஷுவலா கண்ணால பார்த்தேன். ஒருத்தர் வந்து ஒரு டாக்டர் வந்து எட்டி பிடிச்சிட்டு ஏதோ சொல்றதுக்கு வராரு. அவர் கேமராமேன ஒரு தள்ளி விடுறாரு, வழி விடுங்க கேமரா எடுக்கணும்ல. இது என்ன? இது ஒரு படக்காட்சி விஷயமா? இது அண்ணன் ஜெயக்குமார் ரொம்ப பிரமாதமா ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர் வந்து பிரமாதம் சொன்னார். இப்ப சினிமாக்காரங்களாம் எங்க போனீங்கன்னு கேட்டார். போன முறை ஏடிஎம் காட்சியில் இது போல நடந்துச்சுன்னா மிச்சர் சாப்பிட்டேன் அது சாப்பிட்டேன் எவ்வளவு பேர் என்ன பேசிட்டு இருந்தாங்க? போராட்டம் எங்க, கண்டனம் எங்க, அறிக்கை எங்க, கவலை எங்க? டிஎம்கே கூட்டணி கட்சிகள் தான் தோழமை சொல்றாங்க, அமைதியா உட்காந்துருக்கா. ரைட்டு போக அண்ணன் வைகோ அறிக்கை மட்டும் தான் பார்த்தேன், மற்ற யாரும் அறிக்கை பார்க்கல. ஜவஹர்லால் அவரோட அறிக்கை பார்த்தேன்னு நினைக்கிறேன். வேற எங்க அறிக்கையை கண்ணு தோழமை சுற்றதா வேண்டாமா கூட யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சினிமாக்காரங்களுக்கு என்னாச்சு? அப்ப எல்லாருமே அமைதியா இருப்போம், வேடிக்கை பார்க்கிறோம், நடக்கட்டும் நமக்கு என்ன சொல்லி விட்டாங்கன்னா அப்புறம் எப்படி வரும்? ஒரு தவறு நடந்தா கூட பேச மாட்டீங்களா? இவ்வளவு 40 பேர் உயிர் போனா கூட பேச மாட்டீங்களா? எதுக்கு நீங்க கலெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? எதுக்கு நீங்க எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணீங்க? யூ அக்செப்ட் இல்லையா? அப்ப நீங்க ஏத்துக்கிறீங்க. அப்ப வந்து நீங்க என்ன இத கூட நீங்க கண்டிக்க மாட்டீங்க. ஒரு ஊடகம் கண்டிக்க. நேத்து எந்த ஊடகத்துல விவாதம் நடந்துச்சு சொல்லுங்க? நேத்து காலையில 6 மணிக்கு ஃபர்ஸ்ட் டெத். நீங்க ஆல் சேட்டலைட் மீடியா நீங்க எடுத்துக்கோங்க. எந்த மீடியாவில் நேற்று விவாதம்? அதிமுகவில் வந்து எடப்பாடி பழனிசாமி பேட்டி, ஓபிஎஸ் இணைவாரா, இபிஎஸ் வந்து சேர்ப்பாரா? உங்களுடைய கவலைகள்லாம் என்னவா இருக்குது? ஊடகங்கள் கண்டுக்க மாட்டீங்க, திரைப்படம் கண்டுக்காது, எதிர்கட்சிகள் வந்து சேர்ந்து நீ 10 லட்சம் கொடுத்தியா 25 லட்சம் கொடுன்னு சொல்லும். அப்ப என்ன நடக்கும்? எங்க போய் முடியுது? யாருக்கும் கவலை இல்லை, யாருக்கும் அக்கறை இல்லை. எல்லாருமே அவரவர் முடிஞ்சதுக்கு அரசியல் பண்ண பார்த்தாங்கன்னா இது மாதிரி அப்பாவி உயிர்கள் போறதை தவிர எப்படி தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? லாஸ்ட் டைம் இதே மாதிரி தான் ஒரு டிரான்ஸ்ஃபர் நடந்தது, அப்புறமா வந்துட்டு ஒரு சஸ்பென்ஷன் நடந்தது. இப்பயும் அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர் ஒரு சஸ்பென்ஷன் நடக்குது. இப்போ நீங்க நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தவறை வந்து மறைக்கிறதுக்கு தான் வந்து முயற்சி பண்றாங்களே, திருத்துறதுக்கான முயற்சிகள் எங்கேயுமே இல்லைங்கிறது. பழைய கேஸே சிபிசிஐடி தாங்க இருக்கு. அதுல என்னங்க முடிவாச்சு? எத்தனை பேருக்கு தண்டிக்கப்பட்டாங்க? கிளியர் கட் கேஸை தண்டிக்கிறவங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இப்போ ஒரு கான்ஸ்பிரசி நடந்திருக்கு, ஒரு பெரிய வந்து அந்நிய நாட்டு சதி நடந்திருக்கு. நீங்க அந்த நெட்வொர்க்கை பிடிக்கும், ரைட்டு. இன்னார் வித்தாரு, இன்னார் குடிச்சாரு, இன்னார் செத்தார், கிளியரா இருக்கு. அவரை பிடிச்சி தண்டனை கொண்டு வரல. அந்த கேஸை டே பை டே கொண்டு வந்து இன்னைக்கு அவருக்கு வந்து ஒரு மரண தண்டனை கொடுத்திருந்தாங்க, இல்ல இன்னைக்கு அவருக்கு ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு 4 பேருக்கு சாராயம் விற்கிறதுக்கு அச்சம் வருமா வராதா? இப்ப நம்மள மாதிரி வித்த ஒருத்தன் ஜெயிலுக்கு போயிட்டான், செத்து போயிட்டான், ஆயுள் தண்டனை வச்சுட்டாங்க, காலத்துக்கு வெளியே வர முடியாது, நமக்கு எங்கடா பம்முன்னு பேசுவாங்களா மாட்டாங்களா? அவன் பெயில வந்துட்டான், அவன் ஜம்முன்னு இருக்கான், ஒன்னும் பிரச்சனை இல்லை, 1 வருஷம் இந்த கேஸ் அப்படின்னா திருப்பி அடுத்தவங்க மட்டும் தானே செய்வாங்க. அப்ப நீங்க அந்த கேஸை நீங்க விரைவா நடத்தலாம்ல. கேஸை வாய்தாவா வாங்கிட்டு போக தெரியுதுல, அதை நீங்க விரைவுபடுத்தலாம்ல. எதுலதான் நடக்கும்? வழக்கறிஞர்கள் அரசு வழக்கறிஞர்கள் செயல்படுவாங்களா, காவல்துறை செயல்படுவாங்க, கலெக்டர் செயல்படுவாரா, அமைச்சர் பெருமக்கள் செயல்படுவாங்க, யார் செயல்படுவான்ற? அப்ப இதுக்காக வந்து மதுவிலக்கு பிரிவுலாம் அமல்படுத்தினதுக்கு அதுக்கு ஒரு குழு அமைச்சது, அதுக்கு ஒரு தலைவர் அமைச்சது, அதெல்லாம் கண் துடைப்புன்னு எடுத்துக்கலாம். கமிட்டி அமைக்கிறதே வந்து ஒண்ணு சொல்லுவாங்க, ஒரு பழசு வந்து பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு பிரச்சனையை வந்து காலி பண்ணணுமா ஒண்ணு கள்ள தூக்கி போட்டு இல்லாட்டி கமிட்டி தூக்கி போடுவாங்க. இது உங்களுக்கு பழசு வந்து பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு கமிட்டி தூக்கி போட்டா முடிஞ்சு வச்சுக்காது. எந்த ஆணையத்துடைய தீர்வுல உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு நீங்க சொல்லுங்க. எந்த ஆணையத்தோட அந்த மாதிரி நீங்க வந்து சாராயத்தை ஒழிக்கிறேன், கமிஷனை போடுறேன், ஜாதி எல்லாமே பேச்சா இருக்குது, எங்க செயல்ல இருக்குது. அவர்கள் சொல்லட்டும், நாங்க சூப்பரா அமைச்சர் வேலு சொல்லிட்டாரு, ஆமாங்க நாங்க ஒத்துக்குறோங்க, தப்பு நடந்துருச்சுங்க, நாங்க இல்லன்னு மறுக்க முடியாதுங்க, நாங்க மூடி மறைக்க விரும்பலங்கன்னு சொல்லிட்டு நாம பேசுறதுக்கு என்ன இருக்கீங்க? இப்போ அது நிர்வாக சீட்டுன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா கடந்த முறை வந்து 2 லட்சம் வழக்குகள் இருந்தது, 2 லட்சம் பேர் மேல வழக்குகள் போட்டோம், 2 லட்சம் பேரை கைது பண்ணோம் அப்படின்னு சொல்லி சைலேந்திர பாபு அவர்கள் டிஜிபியா இருக்கும்போது சொன்னாரு. இன்னைக்கு 2 லட்சம் பேர் நீங்க ஒரு பேச்சுக்கு 2 லட்சம் வழக்குகள் போட்டீங்க. அப்படி எப்படி பண்ண? 2 லட்சம் பேர் வந்து ஒரு வழக்கு 2 லட்சம், 1 லட்சம் பேர் மேல 2 லட்சம் வழக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆள் மேல 2 லட்சம் வழக்கு வச்சுக்கோங்க. 1 லட்சம் பேர் நேரம் கோர்ட்டு கேஸ் ஜெயில் அலைஞ்சிட்டு இருந்தா எப்படி திரும்பி காச்சுவான்? 1 லட்சம் பேர் ஒரு பேச்சு, 1 லட்சம் 50,000 பேர் வச்சுக்கோங்க, ஒரு ஆள் மேல 4 கேஸ் வச்சுக்கோங்க, ஹேபிச்சுவல் ஆஃபரண்டா இருக்காது. 50,000 பேரை கேஸை போட்டு நீங்க உள்ள வச்சுட்டீங்கன்னா அவன் எப்படி திரும்ப செய்வான்? அப்ப 1 கோடி பேர் செய்யறாங்களா? எல்லாருக்கும் நம்ம ஊர்ல குடிசை தொழிலா மாறிடுச்சா? இது வீட்டுக்கு வீடு காய்ச்சுறாங்களா? அவன் அந்த மதுவிலக்கு பிரிவு என்ன செய்யுது?
இன்னைக்கு எனக்கு விஷுவல் ஒன்று வந்துருச்சுங்க. சேலத்தில் வந்து பாக்கெட் வந்து பால் பாக்கெட் மாதிரி டோர் டெலிவரி பண்ணிட்டு போறாங்க பாக்கெட் சாராயம். அது எப்போ உள்ள விஷுவல் தெரியல. இன்னைக்கு எனக்கு ரிப்போர்ட் எடுப்பேன். சேலத்தில் பால் பாக்கெட் மாதிரி டோர் டெலிவரி வீட்டில் போய் எத்தனை வேணும் 2 இந்தா, அடுத்து எத்தனை வேணும் 3 இந்தா. என்னங்க இது? இல்ல அடிப்படையா ரெண்டு விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. முதல்ல பேச வேண்டியதுன்னு நினைக்கிறது என்னன்னா, இது வந்து அரசாங்கத்தோட கவனத்துல இருக்கோ இல்ல மாவட்ட நிர்வாகத்தோட கவனத்துல இருந்தோம், இது நாளைக்கு ஏதோ பிரச்சனை ஆச்சுன்னா ஆட்சிக்கு வந்து கெட்ட பேருன்னு அவங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தானே, அதை தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தானே, அது ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு கேள்வி வருது முதல்ல. அப்பதான் இந்த நீங்க முதல்ல சொன்ன இந்த அரசியல் தலையீடு உள்ள நிற்குது. பண்றவன் நம்ம கட்சிக்காரனா இருப்பான், பண்றவன் நம்மளா இருப்பான், பண்றவன் நம்ம சமூகமா இருப்பான், பண்றவன் நமக்கு மாமூல் கொடுக்குறவனா இருப்பான், பண்றவன் வந்து மிரட்டிடுவான், வெட்டிடுவான், பிரச்சனை பண்ணிடுவான் அப்படின்னு இருக்கும். ஏதோ ஒண்ணு. டிரான்ஸ்ஃபருடைய பர்பஸ் என்ன? சஸ்பென்ஷன் வந்து இப்போ பெர்மனண்டா? நாளைக்கு திரும்பி வேற டியூட்டிக்கு போற, வேற ஒரு ஊருக்கு வந்துருக்கு போறோம், அங்க போய் என்ன செய்வாரு? இதோட நீச்சியை தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழகம் ஃபுல்லா நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி டாஸ்மாக் கடைகள் அவ்வளவு கடைகள் இருக்கு. அதை விட்டுட்டு இந்த சாராயத்தை வாங்கி குடிக்கிறதுக்கான காரணம் என்னங்கிறது பாரதியுடைய மகன் வந்து எழுதியிருக்கிறார் ஒரு ட்வீட். அவர் எழுதியிருக்கிறார், குவாலிட்டி குறைஞ்சிக்கிட்டே போகுது, அதான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. டாஸ்மாக் கடையில மதுங்களுடைய நான் சொல்லிங்க எனக்கு தெரியாது. டாஸ்மாக் கடையோடைய மதுவுடைய குவாலிட்டி குறைஞ்சிட்டே இருக்கு, அரசாங்கம் உடனே தள்ளி செய்யணும், அதுதான் அது பிரச்சனைக்கான காரணம் ட்வீட் போட்டிருக்காரு. விலை கூட 150 ரூபா ஆவரேஜா ஒரு குவார்டரு, 150 ரூபா பிளஸ் வந்து பில்லு கிடையாது, பிளஸ் வந்து அவங்க சொல்றதா 150 ரூபா பாட்டில் 200 ரூபா கேட்டா உங்களால சண்டைக்கு போக முடியாது, எந்திரிச்சு வெளியே போடுவான். நீங்க அவன் சண்டை போட சட்டம் பேச முடியுமா? சண்டை போட முடியுமா? விலைப்பட்டியல் வச்சிருக்காங்களா? பில்லு கொடுப்பாங்க. நீங்க ரேண்டமா இப்ப டாஸ்மாக் கடை திறந்துருக்கல தமிழ்நாடு முழுக்க, நீங்க இப்படி போகும்போது கேமராட்டு போகும்போது நீங்க கேளுங்க, எங்கேயாவது ஒரு விலைப்பட்டியல் இருக்கான்னு பாருங்க, எம்ஆர்பி போட்டுருக்காங்களான்னு பாருங்க, ஏதாவது ஒரு சரக்கு வாங்கிட்டு பில்லு கொடுக்குறாங்களான்னு பாருங்க, அது எம்ஆர்பி போட்டுற விலைக்கு கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. ஒண்ணுமே கிடையாது. ஒட்டுமொத்த சீர்கேடுடைய ஒட்டுமொத்த உருவம் டாஸ்மாக். அப்ப அவன் 150 ரூபா நம்ம வந்து அவன் எம்ஆர்பிலே போட்டுருப்பான், 200 ரூபா அவன் கேட்பான், நம்ம இங்க கூட 50 ரூபாய் பாக்கெட் கொடுத்துறான். 40 பேர் இன்னைக்கு 40 குடும்பம் நடுவோடு, 40 குடும்பம். ஜஸ்ட் இமேஜின். டாக்டர் ராமஸ் கரடியா கத்தி எழுதிருக்காரு, 40 வருஷமா எழுதிருக்காரு. அதிக விதவைகள் கொண்ட மாநிலம், அதிக இளமதிகள் கொண்ட மாநிலம் விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், எங்க ஏரியா பூரா பாடாப்படுறது கதறார். அந்த மக்களை வந்து அது பட்டியலின மக்களா இருக்கட்டும், வன்னியின மக்களா இருக்கட்டும், அந்த மக்களை பூரா பாழாக்கி அவனை படிக்க விடாம, வேலை பார்க்க விடாம, அவனுக்கு தொழிற்சாலை வசதி பண்ணி கொடுக்காம, அவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்காம, வேலைவாறு குடி கடைசி வரை கூலி தொழிலாளர்னு செத்து. என்ன முன்னேற்றம் அங்க சாத்தியமா இருக்கு? இந்த திராவிட மாடல் அரசு தானே 60 வருஷமா இவங்க தான் 2 பேர் தான் ஆட்சி பண்ணிருக்காங்க. திமுக 2 தான். அந்த நான் சொல்ற கடலூர்ல, விழுப்புரத்துல, கள்ளக்குறிச்சியில, திருப்பத்தூர்ல இவங்க ஏதாவது தொழில் முன்னேற்றம் சொல்லட்டும், இந்த மாவட்டத்தை நாங்க எப்படி மாத்திருக்கோம் தெரியுமான்னு சொல்லட்டும். யாராவது ஒரு அமைச்சர் பெருமக்கள், அண்ணன் பொன்முடி இருக்கிறாரு, அண்ணன் சி.வி. சண்முகம் இருக்கிறாரு, அண்ணன் வேலு இருக்கிறாரு, ஏதாவது ஒன்று சொல்றாங்க எப்படி முன்னேற்றிருக்கும் தெரியுமான்னு சொல்லட்டும். படிப்புல, வேலை வாய்ப்புல, தொழில, கல்வியில ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க. அவங்கள குடிக்க வச்சு காலி பண்றது தலைமைக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எதுவுமே தெரியாம இருக்காதுங்க, எதுவுமே தெரியாம தடுக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுக்கலாம். எந்தெந்த லேயர்ல நீங்க தடுக்கிறீங்கன்னு பொறுத்துங்க. அது வந்து யாருக்குமே தெரியாம இருக்காது. இது எல்லாருக்குமே தெரியும். தெரியாம யாருக்குமே தெரியாதுன்னு சொன்னா நம்ம யாருக்கு முடியாது. ஊர்ல இருக்கு, அதெல்லாம் சகஜன்னு விட்டுறாங்க, அவ்வளவுதான். இந்த கள்ளச்சாராயம் விற்கிறவங்க எங்கெல்லாம் தெரிஞ்சுன்னா இந்த புல்டோசரை வச்சு அடிச்சா என்னத்துக்காகும்? அவங்க வீடுலாம் வயலேஷன் தான், கட்டாயம் கேரண்டியா வயலேஷன் எடுப்பாங்க. எல்லா பெரிய வீடுமே வயலேஷன் தான் ஓடிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் ஒரு வீடு தூக்கி அடிச்சா என்ன ஆகும்? அவங்க குடும்பத்திற்கு ஒரு அச்சம் வருமா வராது? இப்ப யார் அரசா இருக்கா? கணவன், மனைவி, தம்பி. நான் கேட்கறது அச்சமற்ற தன்மை எப்படி வருதுன்னு கேட்குறேன். பட்டப்பகல்ல போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல 200 பேருக்கு 24 நேரத்துல சரக்கு கொடுக்கறதுக்கான தைரியம் எப்படி வந்துச்சு நான் கேட்கிறேன். இதுதான் இந்த அச்சமற்ற தன்மை தான் நான் கேள்வி எழுப்புறேன். நான் வந்து இப்ப கெட்டவன் இல்லைன்னு சொல்ல, கெட்டவன் எல்லா காலத்திலும் இருப்பான், கெட்டவன் இப்ப அச்சமற்று திரியறான்ற. இப்ப இன்னொரு விஷயத்தையும் விமர்சனமா வைப்பாங்க, இது தமிழ்நாட்டுல மட்டுமா நடக்குது, இந்தியால மற்ற மாநிலங்கள் எல்லாம் நடக்கலையா அப்படின்னு. அடுத்ததான் வந்து ஒரு தரவுகளை எடுத்து நம்ம முன்னாடி வைப்பாங்க. குஜராத்ல வந்து ஒரு மரணம் நடக்குது, சாராய மரணம் நடக்குது. பீகார்ல ஒரு சாராய மரணம் நடக்குது. நம்ம புரிஞ்சுக்கணும், ஏன்னா அங்க மது விலக்கு இருக்கு. இங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க எப்ப இங்க வருவாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் முதல்ல சொன்னேன். இங்க தமிழ்நாட்டுல இன்னும் ஆவரேஜ் டேட்டா தரவுகளின் படி 30 பேரு ஒரு நாளைக்கு இறக்குறான் ஆல்கஹால் மூலமா. சரிங்களா? இதே மதுபானத்தை குடிச்சிட்டு, ரைட்? இன்னைக்கு 40 பேர் இருந்திருக்கான் விசச்சாராயத்தை குடிச்சிட்டு. அப்ப அவங்க பரவாயில்லையா? அட்லீஸ்ட் அதையாவது குறைச்சிருப்பாங்களே. அவங்க ஊர்ல குடிக்க முடியாம கடை கிடைக்காம உட்காந்துருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி திடீர்னு ஒரு 20 செத்துதான் மறுக்கல. ஆனா வந்து அன்றாட சாவுகள் குறையுதே. Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. Hotstar Specials உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் now streaming on Disney+ Hotstar.